டைரக்டர் ஜோஸ்வா சேதுராமனோட இயக்கத்தில் லிஜோமோல் ஜோஸ், லோஸ்லியா மரியநேசன், ஹரிகிருஷ்ணன் மற்றும் தாரணியோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஜென்டில் உமன். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்கள் விஜே டாமினிக். இந்த சமூகத்தில் ஒரு பொண்ணு தனியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஒரு கிராமத்தில் இருந்து சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் இடைப்பட்ட நபராக ஹரிகிருஷ்ணன் இருக்காது. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிஜோமோல் ஜோஸ் ஒரு கிராமத்திலிருந்து ஹரிகிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்னையிலே இருக்கக்கூடிய ஹரிகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையோட மகளான லாஸ்லியாவை ஒரு பக்கம் காதலிச்சிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஒரு கட்டத்தில் இந்த ஹரிகிருஷ்ணன் அதாவது இறந்து போயிடுறாரு. இவரோட மரணத்தை லிஜோமோல் ஜோஸ் எப்படி மறைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் லாஸ்ட்லியா இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாறுதா, இல்லை இது வந்து ஒரு உமன் சென்ட்ரிக்கான ஃபில்மாக, கிராமத்துலேருந்து ஒரு பெண் வந்து சிட்டிக்கு வந்தால் அவங்கள கடைசி வரையும் ஊரட்டியாக ஒரு கிராமம் சார்ந்த பெண்ணாக ஒரு கிராமத்து பொண்ணாகவே சொல்லலாம், கிராமத்துக்காரி அப்படின்னும்ல, அப்படியாப்பட்ட பார்வையை நம்ம எங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, எங்கெல்லாம் நம்ம ஒரு பொண்ணை அடக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜும், இன்னொரு பக்கம் சிட்டியில் இருக்க பொண்ணாலே இப்படி தானா, கொஞ்சம் பேசி சிரித்தாலே தொட விட்டுருவாங்களா, கொஞ்சம் பேசி சிரித்தாலே ஒரு விஷயம் பண்ணிவிடுவாங்களா, தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா உடனே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குல்ல. ஸோ அதையெல்லாம் உடைக்கிற விதமாகவும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படியாப்பட்ட பார்வையிலெல்லாம் பார்த்தா அவனுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரியாகவும் ஒரு சோஷியல் ட்ராமாவாகவும் எடுத்து வச்சிருக்காரு நம்ம ஜோஸ்வா சேதுராமன் அண்ணன். முதல்ல அவருக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். முதல்ல மன்னிச்சிருங்க, இந்த ஒரு படத்தை வந்து நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது மக்களுக்கு அப்படி தேவைப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். நான் அந்த படத்தோட டீமை இன்டர்வியூ பண்ணுறப்பே நான் ஒரு கேள்வி கேட்டேன். இப்போது வந்து சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் வந்து விமன்ஸுக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு. நம்மளே பார்த்துருப்போம், எவ்வளோ ஸ்கேண்டல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதர் சங்கம் குரல் கொடுக்குதான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் கொடுக்கும், குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அது நியூஸாக மாறுன்றது தெரியும். இந்த படம் இந்த டயத்தில் ரிலீஸ் ஆகுது, இது எப்படியாப்பட்ட இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டப்ப, இது இம்பேக்ட்டுக்கெல்லாம் கிடையாது, இது மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது ஒன்று, எப்போயுமே ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு ஜென்டில் உமனுங்கிறத ஏன் சொல்கிறதே கிடையாது. இங்கே நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருந்த பதில் ஒன்றே ஒன்று தான். 2 ஹீரோஸ் நடித்தா அது வந்து மேல் சென்ட்ரிக் படம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நானும் லாஸ்ட்லியாக நடித்தா இது எதுக்கு உமன் சென்ட்ரிக்காக மாறுது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஜோஸ்வா சேதுராமன் அவரோட பார்வை விஷனே வேறு மாதிரி இருந்தது. அவர் எல்லாத்தையும் வேறு மாதிரி அணுகிறாரு. நான் கேட்குறேன், ஜென்டில் உமனை டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, உமன்னாலே ஜென்டில் தாங்க. இதில் என்னங்க வந்து ஜென்டில் இருக்கவங்க ஜென்டில் இல்லாதவங்க. உங்கள் அப்பா நல்லவராக கேட்டால் எங்கள் அப்பா நல்லவர் தான் நான் சொல்லுவேன். இதில் எது நல்ல அப்பா எது கெட்ட அப்பா, அப்பா பிடிக்கும் மாமா பிடிக்கும், 2 பேருமே பிடிக்கும். அது எப்படி 2 பேருமே பிடிக்கும், யாரோ ஒரு ஆள் தான் பிடிக்கணும்னு கேட்டால் அப்படி ஒரு கருத்து இங்கே கிடையாது. இல்லை, அப்பா அம்மா 2 பேருமே பிடிக்கின்ற மாதிரி தான். ஆண் ஜென்டில்னால் பெண்ணும் ஜென்டில் தான். ஆணில் எப்படி கெட்டவங்க இருக்காங்க, பெண்லையும் கெட்டவங்க இருப்பாங்க. அதனால நீ அப்படி பிரித்து பார்க்காத. ஆண்னா அப்படி தான் இருப்பான், பெண்ணா அப்படி தான் இருப்பான்னு பிரிக்காதீங்க. குறிப்பாக கிராமத்துலேருந்து வந்து அப்படி தான் இருப்பாங்க, சிட்டிலேருந்து அப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு ஜட்ஜ் பண்ணாதீங்கன்றதில் மிக ஆழமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுலேயும் நிறைய இடங்களில் இவர் உடைத்த விதங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த உடைத்த விதங்கள்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஜோமோல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்லேருந்து வர்ற ஒரு பொண்ணாக இருப்பாங்க, தூத்துக்குடி சைட்லேருந்து வர்ற ஒரு பொண்ணாக இருப்பாங்க. உள்ளே வந்து ஹரிகிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா, பார்க்கிங்கில் இருக்க ஒரு காரை ரிவேஸ் எடுத்து லெஃப்ட் கட் பண்ணி கேட்லேருந்து வெளில போகணும் அப்பார்ட்மெண்ட்டில். ஒரு தடவை எடுப்பார், திரும்ப ஃப்ரண்ட்டில் போவார், திரும்ப வெளில வருவார், திரும்ப போவார். இப்படியே ஒரு ஷார்ட்டை வந்து தொடர்ந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. எதுக்கு அந்த ஷார்ட்டை காமிக்கிறான்னு பார்த்துட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் எனக்கு கார் ஓட்ட தெரியும், அவளுக்கு கார் ஓட்ட தெரியாது, சிட்டிலலாம் செட் ஆகும்னு சொல்லி ஹரிகிருஷ்ணன் மட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு சுச்சுவேஷனில் லிஜோ வந்து அந்த காரை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். என்ன பண்ணுவாங்க, ரிவேஸில் எடுத்து வந்து பார்க் பண்ணுவாங்க. பார்க் பண்ண காரை ரிவேஸ் எடுத்து ஃப்ரெண்டில் போகிறதே தலைவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ரிவேஸில் வந்து அக்குரேட்டாக பார்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எதெல்லாம் தெரியாதுன்னு ஹரிகிருஷ்ணன் டம்ப் பண்ணாரோ அதெல்லாம் பிரேக் பண்ணி அதில் இவங்க எக்ஸ்போர்ட்டுங்கிறத காட்டுவாங்க. இப்படியே எக்ஸ்பர்ட்டுங்கிறத காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட், சண்டைக்கு சண்டை, கோவத்துக்கு கோவம், தப்புனா தப்பு. அது ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணால் மேனேஜ் பண்ணிவிடுவேன். போலீஸ்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், லாஸ்ட்லியா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் லாஸ்ட்லியா வந்து தன்னோட ஹஸ்பண்டோட அஃபேருங்கிறது தெரிஞ்சு கூட மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுற ஒரு உமனோட கேரக்டர் அவங்க காமிச்சிருப்பாங்க. அதே நேரம் எங்கெங்கே பொசஸ் வரணுங்கிறதையும் ஒரு ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வரும்போது காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட்லியா கிட்டே அதை காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ரைட்டிங். ஏன்னா ஒரு பக்கம் லிஜோக்காக மட்டுமே அவர் இந்த படம் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. இன்னொரு பக்கம் லாஸ்ட்லியாக்காகவும் இந்த படம் இருக்குது. லாஸ்ட்லியாவோட கேரக்டர் இன்னும் ஹியூஜ் இம்பாக்ட். ஒரு பக்கம் வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உன் வாழ்க்கையை பாருனாலுமே ஹரிகிருஷ்ணன் வந்து திரும்ப ஐஸ் வச்சுட்டே இருக்கும்போது சொல்லலாம், நீ இப்படியா பேசி பேசி என்னை மயக்கி என் வாழ்க்கை எப்படி வச்சுருக்கன்றத ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹரிகிருஷ்ணன் போனாலுமே அவன் இன்னொருத்தனோட ஹஸ்பண்ட் ஆனாலுமே என்னோட அவன் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு கட்டத்தில்
அந்த ஒரு கேஸை அவங்க குடுத்து அதை இன்வெஸ்டிகேஷனை தூண்டுறதுக்காக அவங்க செய்கிற விஷயங்கள், முன்னெடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டியில் காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில இந்த கேஸை பண்ணணும்னா, நீ என் கூட இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஹராஸ்மெண்ட்டாக ஒரு சீன் நடக்கும். அங்கே லாஸ்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயத்த வந்து டைரக்டர் இதில் காமிச்சிருப்பாரு. இந்த சொசைட்டி ஒண்ணு டஸ்கியா இருந்தா பாவம், இல்லைனா அது ஒரு அக்யூஸ்டு, அது ஒரு லோக்கல், இது எல்லா வித பழியையும் டஸ்கியா இருக்கவங்க மேல போட்டே இருக்கக்கூடிய கும்பல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு இப்படி இருந்தா அதுதான் குற்றவாளி. இந்த பொண்ணு தான் கலரா பளபளன்னு இருக்கு. இது நல்ல பொண்ணா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு பார்க்குற மாரியான ஒரு விஷயம். இப்படியா சொசைட்டில இருக்கிறத உடைக்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் குடுத்து, அத கரெக்ட்டான விதத்தில எடுத்து மேக் பண்ணி குடுக்குறாங்கல்ல. ஜென்டில் வுமன் இந்த இந்த டைட்டில் வந்தப்பயே பல சர்ச்சைகள் இருந்தது. என்ன ஜென்டில் வுமன்? நம்ம ஜென்டில்மேன் படம் தெரியும். சங்கர் எடுத்திருக்காரு. அதுக்கு போட்டியாவா? அப்ப ஜென்டில் வுமன்னா இது வுமன் சென்ட்ரிக் படமா? அப்ப ஆண்கள்லாம் என்ன வக்கிரவாதி? ஆண்கள்லாம் வந்து என்ன மாதிரி ரொம்ப கொடுமைசாலியா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுலாம் இருக்கும்போது, இங்க ஆண்கள் தவறானவர்கள் நான் சொல்லவே கிடையாது. நான் சொன்னது பெண்கள் ஜென்டில் வுமன் தான். அதுக்கு தான் நான் படம் எடுத்திருக்கேன். பெண்கள் ஜென்டில். ஆனா ஆண்கள் வந்து இப்படியாப்பட்டவங்கன்றத நான் காட்டுறது படமே எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, இந்த படத்துல அவர் வந்து 2டே கேரக்டர் தான் வந்து ஆண்கள் அப்படி காமிச்சிருப்பாரு. ஆனா அவங்க 2 பேரும் அப்படி இருக்கக்கூடியவங்கள தான் அந்த படத்துல ப்ளே பண்ணியிருப்பாங்க. வேற யாரையுமே எந்த இடத்துலயுமே அது மாதிரியான ஒரு சீனா இருக்காது. தாரணி அவங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டேன், "உங்களோட ரோல் எங்க இருக்கும்? ட்ரெய்லர்லயும், டீசர்லயும் நீங்க காணோமே அப்படின்னா, அந்த படம் பாருங்க. என்ட்ட தான் கதையே ஆரம்பிக்கும்னு" சொல்லுவாங்க. சொல்லப்போனா தாரணிகிட்ட தான் கதையே ஆரம்பிக்குது. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தா பாரு ஒருத்தி, "அவ தான்யா பெரிய வேலைய பார்த்துட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லி, அந்த டயலாக்குக்கு உரித்தான ஒருத்தவங்க. ஒரு இன்டர்வியூக்காக சென்னை வராங்க. வந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட் மூலமா தான் இந்த கதை ஓப்பன் ஆவுது. சொல்லப்போனா, இதுக்கு குடுத்துருக்கக்கூடிய அந்த கலர் கிரேடிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த வீட்ல அதாவது லிஜோ அண்ட் ஹரி இருக்கக்கூடிய அந்த வீட்ல எப்போதுமே வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஷேடே இருக்காது. எப்போதுமே ஒரு லைட் ஒரு கலர் டோன்லேயே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எங்க உட்காந்துருக்கோமோ அந்த லைட் மட்டும் போட்டுட்டு அப்படி இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஆனா லாஸ்ட்லியா வீட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பிரைட்டா தான் இருக்கும். அவங்க வீட்ல டார்க்குங்கிறதுக்கான வேலையே இருக்காது. இதிலேயே நெறைய டிஃபரன்ஷியேட் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்ட்டு அதாவது லாஸ்ட்லியா வந்து அந்த படத்துல ஒரு ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படியா ஒரு விஷயத்த வெளிக்காட்டுறாங்க. அவங்களோட ஆர்ட் மூலமா எது வெளியில வருதுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் மிக நேர்த்தியா இருக்கும். லிஜோவும் சரி, லாஸ்லியாவும் சரி, கிராமமோ, சிட்டியோ எந்த மாதிரியான படிச்சதோ, படிக்காததோ எப்படியாப்பட்ட பெண்ணா இருந்தாலும் சரி, கோவம் வந்தா அவங்க 2 பேரோட செயலும் ஒரே மாரி தான் இருக்கும். அந்த செயலுக்கு அப்புறமா அவங்களோட முடிவு ஒரே மாரி தான் இருக்கும். அந்த முடிவுக்கு அப்புறமா அத மறைக்கிற விதம் ஒரே மாரி தான் இருக்குங்கிறத கிளைமேக்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருப்பாரு டைரக்டர் அவர்கள். இந்த படத்துல சொல்லப்போனா லிஜோ மோல் அதுக்கப்புறமா லாஸ்ட்லியா அவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. லிஜோ வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவே டிஃபரண்டான படம் நடிக்கிறாங்களா? இந்த படத்துல எதுக்கு கிராம பொண்ணா நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த படத்த பாருங்க, இந்த கேள்விய நீங்க தப்பா கேட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னு. ஆக்சுவலா அப்படிதான் இருந்தது. அவங்க ஒரு கிராமத்து பொண்ணாவே இந்த படத்துல வாழல. கிராமத்துலேருந்து வந்தாலும் எனக்கு சிட்டிய பத்தி எல்லாமே தெரியும்யா அப்படிங்கிற மாரியான ஒரு வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியா, நான் சிட்டில இருந்தாலுமே இன்னுமே ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் கடைபிடிப்பேன் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. அந்த கேரக்டர் எழுதின விதமா இருக்கட்டும், அது அதே மாதிரி ஒரு ஆர்ட்டுக்குள்ள முடிச்ச விதமா இருக்கட்டும், இதெல்லாம் வெல் பெர்ஃபெக்ட்டா இத தாண்டி ஒரு கட்டத்தில இப்படியா வுமன் சென்ட்ரிக் வுமன் ஜென்டில் இப்படியே உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் போக, லாஸ்ட் ஒரு 20 நிமிஷங்க. ஆடியன்ஸுக்கு கிளாப் வாங்குறதுக்காக ஒரு சிலர் வச்சிருப்பாங்க தெரியுமா? அது காமெடியா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற இடத்துல குடுக்கக்கூடிய ஒரு கவுண்டர்ஸா இருக்கட்டும், அதில வர சிரிப்பா இருக்கட்டும், காமெடிஸா இருக்கட்டும், ட்ரோல்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு டார்க் ஹியூமர் காமெடீஸ்ன்னு சொல்லுவோம்ல. எந்த ஒரு அடல்ட் காமெடியும் கிடையாது. ஒரு பாடி ஷேமிங் காமெடீஸ் கிடையாது. பட் இது இல்லாம ஒரு செயல்கள் மூலமா காமெடி வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் டைரக்டர் ஜோஷ்வா அவர்கள் பயங்கரப்படுத்துறார். லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒன்லி ஃபார் ஆல் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கதை தான். எல்லா ஆடியன்ஸும் பார்த்து கை தட்டுங்கய்யா. உங்களுக்கான ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 20 மினிட்ஸ குடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்ல ஜென்டில் வுமனா எப்படி வேணா ரிவீல் ஆயிருக்கட்டும். நான் வந்து அதில போலீஸ் ரோலா ஒண்ணு பார்ப்பேன். ராஜீவ் காந்தி இப்போ வந்து திமுகல இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸா ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவருக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஏட்டா ஒருத்தர் இருப்பாரு. ஏட்டா இருந்தவரு எஸ்ஐயாவோ, உயர் அதிகாரோ புரமோஷன் ஆயிடுவாரு. ஆனா, அந்த உயர் அதிகாரத்தில இருந்த நம்ம ராஜீவ் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்குக்கு போயிருவாரு. காரணம், அவர் வந்து இந்த கேஸ ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு இதுதான் தான். இந்த ஒரு காரணத்தினாலேயே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தன் குற்றவாளியா இருந்தாலும், அவங்களுக்கு நம்ம ஆதரவு குடுக்குறோம், நம்ம ஊர்க்காரவங்க சப்போர்ட் பண்ணோம்னா, எப்படியா இருந்தாலும் நமக்கு கர்மா அட்டாக் பண்ணுங்கிறத இந்த ஒரு இடத்துல அவர் ரிவீல் பண்ணாரா? இல்ல நம்ம அத இந்த விஷனா பார்த்தோமான்னு தெரியல. பட் கிளைமேக்ஸ்ல ஒரு மனித எலும்பு இருக்கும். அத ஒரு நாய் கடிச்சிட்டு இருக்கும். அது போறப்ப அந்த நாய் வந்து திரும்ப அந்த போலீஸ கடிக்கிற மாரியான ஒரு விஷயத்த வச்சு ஒரு கிளைமேக்ஸ முடிச்சு, அதுக்கப்புறம் லிஜோவோட ஒரு வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்த முடிச்சிருப்பாரு. ஒரு சென்னை அனைவருக்குமானது, இந்த உலகம் அனைவருக்குமானது, ஆணும் பெண்ணும் சமம். ஆண்கள் மட்டும் ஜென்டில் கிடையாது, பெண்களும் ஜென்டில். வீரத்தில வந்து ஆண்கள் கிடையாது, பெண்களும் வீரம். அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவாலிட்டிய பேசினதா இருக்கட்டும். இனிமேல் ஈக்குவாலிட்டியே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம். அப்படி ஒரு விஷயமே வைக்காதீங்க. ஆண், ஆண், பெண், பெண் அவ்வளோதான். ஃப்ரீயா விட்டுருங்க. ஒரு பெண்ணா நீ இத அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஒரு ஆம்பளைய பார்த்து நீ இத பண்ணிட்டியான்னு கேட்பீங்க. அந்த மாரியான கேள்விகள் நெறைய இடங்கள்ல இவர் வச்சிருக்காரு.
அவரோட சிந்தனைகளும், அவரோட பார்வைகளும், அவரோட எழுத்துக்களும், அவரோட இயக்கங்களும் நிறைய இடங்கள்ல மாறுபடுவது, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான படமா இது வெளிவந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமா உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இத தாண்டி இந்த படத்தை பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பெரிய அளவுல எதுவும் கிடையாது. பட் பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து எடுக்கப்பட்ட விதம், இந்த படத்தோட டிஓபி, டெக்னீஷியன்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே எந்த இடத்துலயும் நம்ம கிரிஞ்சே அடிக்கலங்க. ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், லைட்டிங்ஸா இருக்கட்டும், மியூசிக்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்ஸா இருக்கட்டும், இந்த காமெடி வரக்கூடிய இடங்கள்ல இவங்க குடுக்கக்கூடிய கவுண்டர்ஸா இருக்கட்டும், இந்த சைலன்ஸை மெயின்டெயின் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும். இது எல்லாமே ஒன் ஆஃப் த நெயில். அதாவது ஜோஷுவா பக்கத்திலேயே இருந்து வேலை வாங்கியிருப்பாரு. இல்லன்னா, அவரோட அவுட்ட புரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் மட்டும் தான் அப்படி குடுக்க முடியும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படியாப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரேம், பெர்ஃபெக்ட் எடிட், பெர்ஃபெக்ஷனான மியூசிக், பெர்ஃபெக்ட்டான பிஜிஎம்ஸ் அப்படின்னு ஓவராலா நல்லா குக் பண்ணி இந்த வாரம் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் ஜென்டில் வுமன். நல்ல தியேட்டரு ஃபீல உங்களுக்கு குடுத்துருக்கும். சொல்லுவோம்ல, நம்மளுக்கு வந்து தியேட்டர் ட்ரீட்டா இருக்கும். தியேட்டர் விஷுவல்ல அத பார்க்கணும். இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல்னு சொன்னேன் தெரியுமா? அது மாரி ஒரு தியேட்டர் மெட்டீரியல் எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல ஜென்டில் வுமன் படத்த பாருங்க. படத்த பார்த்துட்டு இந்த படத்த பத்தின உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? என்னோட ரிவ்யூ நான் சொன்ன மாரி தான் அந்த படம் இருக்கா? இல்ல உங்களுக்கு ஏதாவது வேறு கருத்துக்கள் இருக்கா? மாற்று கருத்துக்கள் இருக்கா? லாஸ்ட்லி அண்ட் லிஜோமோல் இனிமேல் இது மாதிரியான படங்கள் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்த கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வாழை முரசு வைப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.